அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு வச்சு குலோப்ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக வந்து குலோப்ஜாமுக்காக கோதுமை பவுடரை வந்து நான் 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதுக்காக கொஞ்சோன்னு கீ 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தான் நம்ம வந்து பால் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வாட்டர் ஆட் கிடையவே கிடையாது, மைதா மாவு வச்சும் கிடையாது, ஒன்லி கோதுமை மாவு வச்சு தான். அதுக்காக நம்ம வந்து பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு நல்லா வந்து பாலை ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். மாவு வந்து அழுத்தமாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக தான் இருக்கணும். பேக்கிங் சோடாவோட அளவு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டால் அதோட டேஸ்ட் வந்து மாறும். 10 மினிட்ஸ் வந்து அதை நம்ம ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ சீனிப்பாவை எப்படி செய்யலாம்னா, சீனிப்பாவை நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். அது கூட வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா நம்ம சீனிப்பாவை எடுத்துக்கலாம். அது வந்து விரல் ஒட்டுற வரைக்குமே நல்லா அதை வந்து பவுல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது சூடாக இருக்கும் போதே அந்த குலோப்ஜாம் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி அதில் போட்டுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து சீனிப்பாவை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம். சின்ன சின்ன ஹோலாக நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ, இது வந்து சின்ன சின்ன ஹோலாக எடுத்தது நல்லாயிருக்கும். ஸோ சின்ன சின்னதாக ஹோல் எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே வந்து உங்களுக்கு சேரும். இப்போ நம்ம ஹோல் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து கோல்டன் கலர் அண்ட் ப்ரௌன் கலரில் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினாலுமே நல்லா இருக்காது. ஏன்னா இது கோதுமை மாவு வச்சு நம்ம செய்கிறதுனால மெயின் வந்து இதில் பாயிண்ட் என்னென்னா, மாவு வந்து சாஃப்டாக மட்டும்தான் இருக்கணும், அழுத்தமாக இருக்கக்கூடாது. இதான் வந்து இதோட பாயிண்ட். கோதுமை மாவு வச்சு கண்டிப்பாக அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்